குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சோசி சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்களை அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன். டாய்ஸ் மேக்கிங் அந்த ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது லென்த் வீடியோ பாருங்கள். மைசூருக்கு பக்கத்தில் சன்னப்பட்டணம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து மரத்தால் ஆன பொம்மைகளை செய்கிறாங்க. வீட்டுக்கு வீடு இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கைத்தொழில் மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் போயிருந்தோம். இங்கே போயிட்டு குழந்தைங்களுக்கு தேவையான மரச்சாமான்கள் எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள், இதுதான் மரப்பாச்சி பொம்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த காலத்துலலாம் இந்த மரப்பாச்சி பொம்மையை தான் வாங்கி கொடுப்பாங்க. குழந்தைங்க வந்து வாயில் வச்சா கூட அந்த வந்து எதுவும் ஆகாது அப்படிங்கிறனால அந்த மரப்பாச்சி பொம்மையை வாங்கி கொடுப்பாங்க. எக்கச்சக்கமான டாய்ஸ் எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படின்னு தெரியல. அந்த காலத்துலலாம் பார்த்திங்களா, இந்த மர பொம்மைகளை ஸ்ரீரங்கம் கோயிலில் ஓலைக்கூடையில் வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லா விதமான பம்பரத்துலேருந்து எல்லா விதமான மர பொம்மைகளும் இருக்குது பாருங்கள். எலிஃபெண்ட்டு மாதிரி இருக்கக்கூடிய மர பொம்மை எக்கச்சக்கமாக இருக்குது. இடம் தான் கொஞ்சம் குறுகலாக இருந்ததுனால உள்ளே போக முடியல. ஒவ்வொரு ரூம்லேயும் பாருங்கள், இது எலிஃபெண்ட்டு. இந்த எலிஃபெண்ட்டுக்குள்ளே எலிஃபெண்ட் இருக்கும். அந்த யானை பொம்மை உருவத்துக்குள்ளே அப்படியே கார்விங் மாதிரி குடஞ்சி அதுக்குள்ளே ஒரு எலிஃபெண்ட் இருக்கும். நான் மாமல்லபுரத்தில் ஸ்டோனில் வந்து இந்த மாதிரி எலிஃபெண்ட் வாங்கிட்டு வந்தேன். நிறைய இருக்குது, குட்டி குட்டியாக நிறைய ஜாமான் இருக்குது, கிளுகிழுப்பு மாதிரிலாம். எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரில. அப்புறம் குழந்தைங்க அவங்க என்ன விரும்பி வாங்கினாங்களோ அதை நான் வாங்கிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் வாஷ் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களா ஸ்கூட்டி மாதிரி மரத்தில் செஞ்சது வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களா பேரம்பேத்திங்களுக்கெல்லாம் வந்து உடன் டாய்ஸ், அந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அப்புறம் டொமஸ்டிக் அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ், ஏபிசிடி, இந்தியா மேப்பு, அப்படி எடுத்துகிட்டு ஒரு ஸ்டேட்டாக ஒரு டிஸ்ட்ரிக்டாக வைக்கலாம். அந்த மாதிரி வந்து வாங்கி கொடுத்தேன். அப்புறம் நைஃபு, மரத்துலேயே பண்ண நைஃப்லாம் வாங்கினாங்க. பாருங்கள், எலிஃபெண்ட்டு பாருங்கள், எத்தனை விதமான எலிஃபெண்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். என்னுடைய பொண்ணு பார்த்திங்களா எலிஃபெண்ட்டோடைய அந்த ஃபேஸ் மட்டும் செவுத்தில் மாட்டுற மாதிரி வாங்கினா. பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் விளையாடுவோம். அதில் வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும், அது அப்படியே வட்டமாக இருக்கும். அதை சுற்றிட்டே வந்து நடுவில் குட்டியில் கொண்டு வந்து அந்த பாலை விடணும், டைம் பாஸ் ஆகும். இதெல்லாம் பாருங்கள், நிறைய வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட டாய்ஸ் நிறையா இருந்துச்சு. பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஏபிசிடியாக இருக்கட்டும், பஸ்ஸில் இருக்கட்டும், மேக்ஸ் சம்மந்தப்பட்டது, சயின்ஸ் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி உடன்லேயே செஞ்ச போர்டு மாதிரி நிறையா இருந்துச்சு. எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் மைசூர் போனீங்களா, இந்த அட்ரஸ் அதில் போட்டிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் போய் பாருங்கள். இதில் வந்து மேலே ஒரு குமிழ் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம ஒன்று ஒன்றா வந்து மடி செட் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தது. எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து கிளுகிழுப்பு மாதிரி உட்டனில் பண்ணுறது. கீ செயின் 2 வாங்கினேன். ஒரு கீ செயின் 30 ரூபா அப்படின்ட்டு வாங்கினேன். நிறைய இருக்குது. உட்டன்லேயே பார்த்திங்களா ஸ்னேக்கு பாருங்கள், ஃபுல்லாக டப்பாவாக வச்சுருக்காங்க. மைசூர் பக்கத்தில் சன்னப்பட்டினம் பாருங்கள். இது கிளுகிழுப்பை எங்கள் பேத்திக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளுகிழுப்பு வாங்கினேன். டப்பாவாக வச்சுருக்காங்க. நம்ம பார்த்து செலக்ட் பண்ணோம். ஆனால் இடம் தான் ரொம்ப குறுகலாக இருக்குது. உள்ளே ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் போக முடியல. இதுதான் நான் எங்கள் பேத்திக்கு வாங்கினேன் கிளுகிழுப்பை. அதுவே 320 சொன்னாங்க. பாருங்கள், மாலையெல்லாம் இருக்குது, ஃபோட்டோவுக்கு போடுற மாலையெல்லாம். இதெல்லாம் பாருங்கள், ரோபோட் மாதிரிலாம் இருக்குது. ரோபோட் மாதிரி டாய்ஸ்லாம் இருக்குது. அப்புறமா பார்த்திங்களா, இந்த டாய்ஸு விற்கிற கடைக்கு பின்னாடியே எப்படி டாய்ஸ் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் இருந்தது. அதையும் போய் பார்த்தோம். பாருங்கள், இது உடன்லேயே வந்து பெயிண்ட் பண்ண மாதிரிலாம் இருந்தது. இதெல்லாம் கிஃப்ட்டு மாதிரி கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் பூஜை ரூமில் வைக்கிற மாதிரிலாம் மாடம்லாம் இருந்தது. சாமியெல்லாம் வச்சுப்போம் இல்லையா, பூஜை பண்ணுறதுக்குலாம் அந்த மாடம் மாதிரிலாம் சின்னதுலேருந்து பெருசோரில் இருந்தது. பாருங்கள், இதெல்லாம் மேலே எலிஃபெண்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி எலிஃபெண்ட் மாதிரியே நிறைய அனிமல்ஸோட ஃபேஸ் மட்டும் இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்களா ஒன்று 1200, 1500, 10,000 வரலும் இருக்குது. இது கோலம் போட்ட மனை மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம். பலகை மாதிரி இருக்குது, மனை பலகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதிலே கோலம் போட்டு இருக்குது. நம்ம வந்து விளக்கேற்றுறது பண்ணுறதுக்குலாம் இதெல்லாம் வச்சுருக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், ஃபிஷ்ஷு மாதிரி, டைகரு, லைன் மாதிரிலாம் இருக்குது. நிறைய பொம்மைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஹோல்சேல் கடை தான். வாங்கிட்டு போகிறாங்க, நிறைய வாங்கிட்டு போய் அப்புறம் விற்பாங்க போல இருக்குது. பார்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கோலம்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் அனிமல் செட்டு. நைஃப் இது நாங்கள் வாங்கிட்டு வந்தது. இது என்னென்னா நாங்கள் வாங்கிட்டு வந்தோமோ அதை வீட்டில் வச்சு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்தோம். பாருங்கள், 4 பேரம்பேத்திங்களுக்கும் நைஃப் வாங்கணும், சண்டை போட்டுக்காங்கன்ட்டு. இது என்னோடய ஸ்கூட்டி மாதிரி இருக்கிறது 350. இது வந்து பைக்கு, இது வந்து 450. பைக் வந்து 450, ஸ்கூட்டி 350. இது மரப்பாச்சி பொம்மை, இது 250 நினைக்கிறேன். மேல் ஃபீமேல் 2 பொம்மை இருக்கும். அதை பாருங்கள், இது வந்து எலிஃபெண்ட்டு ஃபேஸு,
அது செவுத்துல மாட்டுற மாதிரி இருக்குது. 1200 அது. அப்புறம் நைஃப் ஒன்றுமே வந்து 250. அப்புறம் வந்து அனிமல்ஸ் இருக்கக்கூடியது இதெல்லாமே வந்து பார்த்திங்களா 220 வந்துச்சு. ஏபிசிடி அனிமல்ஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி நிறையா வாங்கினோம். அதுவே எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 6000 பக்கமாக வந்துருச்சு. இதெல்லாம் நான் வாங்கின பொருட்கள். ஏபிசிடி அனிமல் செட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா. நைஃபு, பொம்மை, கீ செயின், கிளுகிளுப்பை, ஸ்கூட்டி, பைக்கு, ஃப்ளவர் வாஷ் இதெல்லாம் நான் வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்திங்களா இந்த குட்டி இது வந்து ஒரு காளை மாடு மாதிரி. இது 450. இது நான் வாங்கி கொடுத்தது. இது 250 நினைக்கிறேன். ஸ்டேட்ஸ், இந்தியா ஸ்டேட்ஸ். இது ஒரு ஸ்டேட்டும் அப்படி எடுக்கலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் அதே இடத்துல அப்படி வச்சு காமிக்கலாம். இந்த மாதிரி நான் படிப்பு சம்மந்தப்பட்டது தான் எப்பயுமே கொஞ்சம் வாங்குவேன். அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன். பாருங்கள், ஒன்று நான் எடுத்து அதில் செட் பண்ணி பாருங்கள். குஜராத் இந்த ஸ்டேட் அப்படியே எடுத்துகிட்டு மறுபடியும் அதே இடத்துல வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.